வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பக்கத்துல பின்னாடி இருக்கிறது தான் திருகுக்கள்ளி அப்படின்ற மூலிகை. இந்த திருகுக்கள்ளி எதுக்கு பயன்படுதுன்னா, மூட்டு வலி பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? மூட்டு வலி பிரச்சனைகளுக்கு மூட்டு வலி தைலம் காய்ச்சும் போது இந்த திருகுக்கள்ளி ஒரு கணு அளவுக்கு மட்டும் 1-2 செதைச்சி அதை போட்டு தைலம் காய்ச்சி அதை தைலத்தை நம்ம பயன்படுத்தும் போது மூட்டு வலி வெகு சிறப்பாக நிவாரணம் கிடைக்கும். தொடர்ந்து தடவிட்டு வரும்போது நல்ல அதாவது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் திருகுக்கள்ளின்றது. இந்த திருகுக்கள்ளி எடுக்கும்போது பால் கண்ணில் படக்கூடாது. அதனால முகத்தை முழுமையாக கவர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த திருகுக்கள்ளி பக்கத்துலேயே வரணும். கண்ணில் பட்டதுன்னா நிச்சயமாக கண் பார்வை பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வைத்தியர்கள் தவிர வேற யாரும் பயன்படுத்த வேண்டாம். நன்றி, வணக்கம். உங்க யாருக்காவது மூட்டு வலி இருக்கா? மாடிப்படி ஏற முடியலையா? உட்காந்தா எந்திரிக்க முடியலையா? கடுமையான பாதிப்பில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? கவலையே வேண்டாங்க. உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் இந்த கருட சஞ்சீவி தைலம். இந்த கருட சஞ்சீவி தைலம் அநேக மூலிகைகள், அதாவது தழுதாலை, நொச்சி, மஞ்சனத்தி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில கடைச்சரக்கு மூலிகைகள் இதை சேர்த்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த கருட சஞ்சீவி தைலம் அப்படின்றது. இந்த தைலத்தை நீங்கள் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல காலையில் சாயந்தரம் 2 நேரமும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தடவிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த பாதிப்பு படிப்படியாக உங்களுக்கு சரியாகும். கடுமையான பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சூரணம், அதாவது முடக்கத்தான், இதை அடிப்படையாக வச்சு தயாரித்த சூரணம் உங்களுக்கு அது காலையில் சாயந்தரம் அரை ஸ்பூன் நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாள்பட்ட பாதிப்பும் உங்களுக்கு சரியாகும். இப்படிப்பட்ட இந்த கருட சஞ்சீவி தைலம் இதை பற்றின மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்கள் கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனை தருவாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு ஏதாவது பத்திய முறைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.